My congratulations and regards to all of you who are watching this channel. Welcome back to my channel. My name is Chindraj and I am an English trainer. Friends, today I am back with another interesting lesson. Through this video, I am going to teach you how to use on the verge of in English sentences through Tamil. So I hope you all are interested. Let's begin our today's lesson. So இன்னைக்கு இந்த வீடியோல on the verge of அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸை எப்படிலாம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So on the verge of அப்படினா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரிஞ்சிரணும். On the verge of அப்படினா விளிம்பில் சொல்லுவாங்க. verge அப்படினா விளிம்பு, விளிம்புனா ஓரம். அதாவது நான் வந்து ஜெயிக்கிற ஓரத்துல இருக்கிறேன், நான் வந்து சாகர ஓரத்துல இருக்கிறேன், ஓரம், தருவாய், இப்படி எல்லாம் நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவர் வந்து சாகும் தருவாயில் இருக்கிறார், சாகர ஓரத்துல இருக்கிறார், நான் வந்து சக்சஸ் அடைகிற ஓரத்துல இருக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிற ஓரத்துல இருக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுற ஓரத்துல இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஓரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசுற எல்லா இடத்துலையுமே ஆன் த வெர்ஜ் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஓன் ஃப்ரேசஸ் நீங்க வந்து சூப்பராக மேக் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் தென் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நவ் லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். ஸோ ஆன் த வெர்ஜ் ஆஃப் அப்படின்னா ஓரம், அதாவது ஓரத்தில், தருவாயில், இப்படி எல்லாம் தமிழ்ல நம்ம சென்டென்சஸ் பேசுறோம். ஓகே. So first you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it. Name any boy name or any girl name. Plus in present tense am, or, is, are according to the subject. In past tense was, were. Okay. Plus on the verge of, on the verge of, on the verge of அப்படினா ஓரத்தில், தருவாயில். Okay. On the verge of plus noun. What is noun? The name of the person, name of the place, name of the thing we call noun. Or verb plus ing. Verb plus ing is nothing but we call gerund form. Okay. So once again, subject plus am, is, are according to the subject in present tense. In past tense was, were. Okay. In future tense will be. Okay. Plus on the verge of plus noun plus verb plus ing. Now look at this first example. I am on the verge of success. I am on the verge of success. நான் வந்து சக்சஸ் அடைகிற ஓரத்தில் இருக்கிறேன், நான் வந்து சக்சஸ் அடைகிற ஓரத்தில் இருக்கிறேன், வெற்றி பெறும் தருவாயில் இருக்கிறேன், தருவாயில், ஓரத்தில். ஓகே, அந்த மாதிரி இடத்துல வந்து ஆன் த வெர்ஜ் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அப்படின்னா ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. ஐ எம் ஆன் த வெர்ஜ் ஆஃப் சக்சஸ், நான் வந்து சக்சஸ் அடைகிற ஓரத்தில் இருக்கிறேன். ஓகே. செகண்ட் ஒன், ஹி இஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் டெத், அவர் வந்து சாகும் ஓரத்தில் இருக்கிறார், சாகும் தருவாயில் இருக்கிறார். ஹி அப்படின்னா அவர் ஆர் அவன். He is on the verge of death, அவர் வந்து சாகும் தருவாயில் இருக்கிறார். And third one, they are on the verge of victory, அவங்க வந்து வெற்றி அடைகிற ஓரத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து வெற்றி அடைகிற ஓரத்துல இருக்கிறாங்க. And next one, he is on the verge of going from here, he is on the verge of going from here அப்படின்னா அவர் வந்து இங்கிருந்து போகும் தருவாயில் இருக்கிறார், போகிற ஓரத்துல இருக்கிறார், அவர் வந்து இங்கிருந்து போற ஓரத்துல இருக்கிறாரு. ஓகே. இப்போ அவர் கிளம்பிடுவார், அவர் வந்து போற ஓரத்துல இருக்கிறாரு. So verb plus ing வந்து இங்க going. Okay. He is on the verge of going from here, அவர் வந்து இங்கிருந்து போகும் தருவாயில் இருக்கிறார், அல்லது அவர் வந்து இங்கிருந்து போகும் ஓரத்துல இருக்கிறார். Okay. And the next one, I was வந்தாலே past tense. So I was on the verge of learning English, நான் வந்து past tenseல என்னது முடிஞ்சு போனது இல்லையா, நான் வந்து தருவாயில் இருந்தேன், நான் வந்து ஓரத்தில் இருந்தேன். ஓகே, இருந்தேன் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ வாஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ், நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிற தருவாயில் இருந்தேன், இங்கிலீஷ் கத்துக்கிற ஓரத்துல இருந்தேன், இங்கிலீஷ் கத்துக்கிற ஓரத்துல இருந்தேன், தருவாயில் இருந்தேன். ஓகே. ஐ வாஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ், ஐ வாஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். And last one, she was on the verge of becoming a doctor, அவர் வந்து டாக்டர் ஆகும் தருவாயில் இருந்தாள், அவள் வந்து டாக்டர் ஆகும் தருவாயில் இருந்தாள். She was on the verge of becoming a doctor. ஸோ இந்த மாதிரி வந்து ஓரத்தில் இருக்கிறேன், விளிம்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசுற எல்லா இடத்துலையுமே வந்து ஆன் த வெர்ஜ் ஆஃப் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்து ஐ எம் நாட் ஆன் த வெர்ஜ் ஆஃப் சக்சஸ், நான் வந்து சக்சஸ் அடைகிற ஓரத்துல இல்லை, நான் வந்து வெற்றி அடையும் தருவாயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாட் சேர்த்து நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இதுலயே क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா இந்த ஹெல்பிங் verb ஃபர்ஸ்டும் சப்ஜெக்ட் செகண்ட் எடுத்து போனீங்கன்னா ஈஸியா வந்து क्वेश्चन கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் am வந்து முன்னாடி எடுத்துருங்க. am I on the verge of success, am I on the verge of success, நான் வந்து சக்சஸ் அடைகிற ஓரத்துல இருக்கிறேனா, நான் வந்து வெற்றி அடையும் தருவாயில் இருக்கிறேனா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஹெல்பிங் verb, அதாவது ஹெல்பிங் verbs ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு சப்ஜெக்ட் செகண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெகட்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாட் சேர்த்துக்கலாம்.
future tense க்கு வரணும் அப்படின்னா I will be on the verge of success. நான் வந்து வெற்றி அடையும் தருவாயில் இருப்பேன். ஓகே, I will be. ஓகே, I will be இருப்பேன். ஸோ இந்த மாதிரி will be யூஸ் பண்ணி நீங்க future tense sentences ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். So thank you for watching this video. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.